ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குழல் சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வெண்ணிலா கப் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் மைதா, 1/4 கப் நெய், 1/2 கப் சுகர், 1/2 கப் பால், 1/2 கப் தயிர், 2 டீஸ்பூன் ரவை, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ், 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், கொஞ்சமாக ட்ரை ஃப்ரூட்ஸ். அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் இந்த மாதிரி உப்பு போட்டுட்டு மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் போல் ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம பேட்டர் ரெடி பண்ணிடலாம். இப்போது ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 கப் தயிர் அதை உள்ள சேர்த்துடலாம். காய்ச்சி ஆற வச்ச 1/2 கப் பால், 1/4 கப் நெய் இல்லாட்டி பட்டர், ரெண்டில் எது வேணாலும் எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ், 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ். வெனிலா எசன்ஸ் இல்லாதவங்க ஏலக்காய் பவுடர் எடுத்துக்கோங்க வெனிலா எசன்ஸுக்கு பதிலாக. இப்போ இது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு ஒயர் விஸ்க் வச்சுட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி விஸ்க் பண்ணி எடுத்ததில் நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 கப் சுகர், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா எல்லாத்தையும் சேர்த்துட்டு திரும்பவும் விஸ்க் வச்சுட்டு நல்லா கலந்துருங்க. நல்லா கலந்தாச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க 2 ஸ்பூன் ரவை அதையும் உள்ளே சேர்த்துட்டு ஒரு தடவை விஸ்க் வச்சு கலந்துடலாம். கலந்துட்டு எடுத்து வச்சுருக்க மைதாவை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துட்டு விஸ்க் வச்சுட்டு கட்டி சேராமல் மெதுவாக கலந்துருங்க. ஒரே டைரெக்ஷனில் கலந்துக்கோங்க. ஸ்பீடாக கலந்தீங்கன்னா மாவு கெட்டியாகிரும். கெட்டியாயிருச்சுன்னா நமக்கு கேக் சாஃப்டாக வராது. அதே போல் மைதாவை சலிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்மளோட பேட்டர் ரெடி ஆகிருச்சு. இப்போ இதை நம்ம ஒரு கப் கேக் மோல்டில் மாற்றிட்டு இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 டைப்பாக பண்ண போகிறேன். ஒன்று இட்லி பாத்திரத்தில். ஃபஸ்ட்டு இட்லி பாத்திரத்தில் இந்த மாதிரி கப் கேக் மோல்டை வச்சுட்டு இதில் நம்ம மாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த மாதிரி மாற்றிட்டு இதில் நான் இப்போ கொஞ்சமாக டெக்கரேஷனுக்காக ட்ரை ஃப்ரூட்ஸ் போட போகிறேன். நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இல்லை சாக்லேட் ஃப்ளேக்ஸ் அந்த மாதிரி எது வேணாலும் எடுத்து போட்டுக்கலாம் மேலே டெக்கரேஷனுக்கு. போட்டுட்டு இப்போ இதை நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சிடலாம். இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு இதை மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் போல் வேக வச்சுக்கோங்க. இடையில எதுவும் ஓப்பன் பண்ணிடாதீங்க. இப்போது அவனில் வைக்கிறதுக்கு இதே மாதிரி பேட்டரெல்லாம் ஃபில் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதை நம்ம அவனில் வச்சுட்டு 180 டிகிரி செல்சியஸில் கன்வென்ஷனல் மோடில் வச்சுட்டு 10 நிமிஷம் வேக வச்சு எடுக்க போகிறோம். பாருங்கள், இட்லி பாத்திரத்தில் வச்சது 10 மினிட்ஸ் ஆகிருச்சு. இப்போ இதை குத்தி காட்டுறேன். பாருங்கள், எதுவும் ஒட்டலை. நம்மளோட கப் கேக் சூப்பராக ரெடி ஆகிருச்சு. இப்போ இதை வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆகிருச்சு. அடுத்து அவனில் வச்சு எடுத்ததும் 10 மினிட்ஸில் வெந்துருச்சு. அதுவும் ரெடி ஆகிருச்சு சூப்பராக. இப்போ இதை நான் பிரித்து காட்டுறேன். பாருங்கள், நம்மளோட கப் கேக் ரொம்ப சாஃப்டாக ரெடி ஆகிருச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா குழல் சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.